உப்பு விற்க போனா மழை வருது, விற்க போனா காத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா பழமொழி அப்படின்னு இருந்தது. யாரும் பங்கமா வாங்கியிருக்காங்க போல, அதை சொல்லியிருக்காங்க. இப்ப அதை நம்ம அனுபவிக்கிறப்பதான் அதோட எஃபெக்ட் பயங்கரமா நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு காத்து மழைலாம் பிரச்சனை இல்லை, நம்மளே தான் நம்மளுக்கு பிரச்சனை. இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களாலதான் பிரச்சனை வரும். என்னன்னா நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் சரி, என்னதான் சார் உடம்பு சரியில்லைன்னா எங்கேயுமே வெளியே போக முடியாது. அதே மாதிரிதான் இப்போ பிஆர்ஓ அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ போகலாம், அவனை பறக்கணும், இனிமேல் ஜெயிக்கிறோம் அப்படின்றப்பதான் வீட்டில் உடம்பு சரியாம ஆயிடுச்சு அவங்க பெரியவங்களுக்கு. சரி, அதையும் மீறி எதனா ஒன்று தள்ளி கிள்ளி பார்த்துட்டு போனப்ப நம்ம நட்டுக்கணும். இதுக்கப்புறம் எங்க எந்திரிச்சு நீல் துணிஞ்சியே ஓடு அப்படின்றதெல்லாம் என்ன பாட்டோட போயிடும் போல. எப்படின்னா வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கோணல் மலைலாம் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா நம்ம பதிவு பண்ணணும். நம்ம தலையெழுத்தனா கோணல் மலை தான் இருக்கும் போல, ஸ்ட்ரெயிட்டா பதிவு